அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நாளை வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த மைத்ரேய முகூர்த்தம். மைத்ரேய முகூர்த்தம்னாலே 2 நட்சத்திரத்தை அடிப்படையாக வச்சு தான் இந்த மைத்ரேய முகூர்த்தம் நமக்கு வருது. அஸ்வினி நட்சத்திரமும் அனுஷ நட்சத்திரங்களும் அதோடு கூட விருச்சிக லக்னமும் மேஷ லக்னமும் வரக்கூடிய இந்த நேரங்கள் தான் மைத்ரேய முகூர்த்தமாக நமக்கு கருதப்படுதுங்க. இந்த நேரத்தில் நம்ம முருகப்பெருமானை வழிபாடு பண்ணிவிட்டு நம்ம வாங்கின கடன்லேருந்து ஒரு சின்ன ஒரு தொகையை நம்ம அந்த சம்மந்தப்பட்டவங்களுக்கு நம்ம அடைச்சிட்டோன்னா கண்டிப்பாக சீக்கிரமாக நம்முடைய கடனானது அடையுங்கிறது, அதுவும் முருகப்பெருமானே நமக்கு வழிகாட்டுவாருங்கிறது தான் அசைக்க முடியாத நம்பிக்கையும் ஐதீகமும். நம்ம வாழ்க்கையில் இதற்கு மேலே கடனே வாங்க முடியாத அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையானது முருகப்பெருமானை மாற்றுவாருங்கிற ஒரு நம்பிக்கையும் சொல்லப்படுது. அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு மைத்ரேய முகூர்த்தம் நமக்கு இந்த முறை இந்த கந்தசஷ்டி விரத நாட்களில் வந்திருக்கிறது கூடுதலான விசேஷங்க. நாளைக்கு எந்த நேரத்தில் வரப்போகுதுங்கிற முக்கியமான தகவல் தான் இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல தகவலுமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை பார்க்கலாம். நாளை வந்திருக்கக்கூடிய மைத்ரேய முகூர்த்த நேரமானது காலையில் 7:44 மணிலேருந்து 9:55 மணி வரைக்கும் இருக்குது. இந்த ஒரு இடைப்பட்ட நேரத்தில் எந்த ஒரு நேரமாக இருந்தாலும் சரி, ஒரு 2 மணி நேரத்தில் நீங்கள் உங்களுடைய அந்த பணத்தை மட்டும் சம்மந்தப்பட்டவங்களுக்கு அடைச்சாலே போதுங்க. நிறைய பேர் மாதம் நம்ம தனியாக கவர் போட்டுட்ருக்கோம். இப்போ பதிவு புதுசாக தான் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு ஒரு 5 பேர்கிட்ட கடன் இருக்குது. அதாவது ஒரு ஆளுங்க கிட்ட வாங்கியிருக்கலாம், இல்லாட்டி பேங்க்கில் லோன் வாங்கியிருக்கலாம், நம்மளுடைய நகை அடகு வச்சுருக்கலாம், இப்படி எதுவாக வேணாலும் இருக்கலாம். அந்த அவங்களுடைய பெயரை எழுதிக்கலாம், பேங்க்கோட பேர், அப்படி ஒரு 5 கவர் மாதிரி போட்டுட்டு அதில் மாதம் நம்ம சொல்லுகின்ற அந்த மைத்ரேய முகூர்த்த நேரத்தில் ஒரு 10 ரூபா உங்களால் முடியும் அப்படின்னா எடுத்து வைக்கலாம், 50 ரூபா எடுத்து வைக்கலாம், 100 ரூபா, 500 ரூபா, 2000 கூட உங்கள் கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி அந்த பணத்தை அந்த நேரத்தில் சம்மந்தப்பட்டவங்களுக்கு நீங்கள் அடைச்சிட்டாலே போதுங்க. கூடிய சீக்கிரத்தில் அந்த முழு கடனும் அடைப்பதற்கு இந்த நேரமும் நட்சத்திரமும் இந்த நாளுமே நமக்கு எல்லா சூழலுமே அமைச்சு கொடுக்கும். எப்பயுமே நமக்கு கடன் தீர்க்கக்கூடிய ஒரு தெய்வம் யாருன்னு கேட்டிங்கன்னா முருகப்பெருமான் தான். அதனால தான் முருகப்பெருமானுக்கு நம்ம நிறைய பரிகாரங்கள் இந்த கடன் தீர்ப்பதற்காக பண்ணியிருக்கோம். இந்த குறிப்பாக கந்தசஷ்டி நாளில் நமக்கு இப்படி மைத்ரேய முகூர்த்தம் வந்திருக்கிறதுனால நிறைய பேர் விரதம் இருப்பீங்க. நீங்கள் ஆத்மார்த்தம் ஒரு தீபம் மட்டும் முருகப்பெருமானுக்கு ஏற்றிட்டு மனசுக்குள்ளே நல்ல முருகனை வேண்டிட்டு எங்களுடைய கடன்கள் சீக்கிரமாக அடையணும் அப்படின்னு மனசார வேண்டி இந்த பணத்தை மட்டும் எடுத்து வச்சாலே போதும். கண்டிப்பாக முருகனுடைய அருளாலே சீக்கிரமாக எல்லா கடனுமே நமக்கு தீர்வதற்கான வழிகளும் வாய்ப்புகளும் கிடைக்கும். அதனால் நாளைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த 7:44 மணிலேருந்து 9:55 மணி வரைக்கும் உள்ள நேரத்தை யாருமே தவறப்படாதீங்க. எப்பயுமே சொல்கிறது தான், இந்த கவரில் நம்ம பணத்தை எடுத்து வச்சதுக்கப்புறமேட்டு திருப்பி அந்த பணத்தை எக்காரணம் கொண்டும் நீங்கள் எடுக்கக்கூடாது. ஒரு அவசர வேலைக்கு, ஒரு கைமாத்துக்கு அப்படின்னு எடுக்கக்கூடாது. சம்மந்தப்பட்டவங்களுக்கு எப்போ நம்ம முழு கடனும் அடைக்கிறோமோ அப்போ இந்த பணத்தையும் சேர்த்து வச்சு அந்த கடனை நம்ம அடைச்சிடணும். அதனால் இந்த ஒரு டிப்ஸை மட்டும் மைத்ரேய முகூர்த்தத்துக்கு நீங்கள் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம நாளைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான ஒரு நேரத்தையும் ஒரு நாளையும் முருகப்பெருமானை வேண்டி நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுடைய முழு கடனும் நிச்சயமாக சீக்கிரமாக அடையும். இப்போ பூஜை ரூமுக்குள்ளே போக முடியல அப்படிங்கிறவங்க மனசுக்குள்ளே முருகனை வேண்டினாலே போதும், நிச்சயமாக முருகனுடைய அருள் எல்லாருக்குமே கிடைக்குங்க. அதனால் நாளைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த நேரத்தை தவற விடாதீங்க. கரெக்டாக சரியாக பயன்படுத்திக்கோங்க. நிச்சயம் நல்லதே நடக்கும். இந்த பதிவானது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை நீங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணும். மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.